அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளோடைய ஒன்றாக படித்த ஒரு நபர் நல்ல படித்து முன்னேறி நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நம்மளை சந்திக்க வராருன்னு சொன்னால் நம்ம அவரை பார்த்து ஒரு மகிழ்ச்சியோட நம்மளாம் ஒன்றா படித்தோம், நீ நல்லா படித்து நல்லா முன்னேறிட்ட, எங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல, நீயும் படிக்காமல் போயிருந்திருந்தா எங்களை மாதிரி ஏதாவது ஒரு கூலி வேலைக்கு போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு இருந்திருக்கும், நல்ல வேளை நீ படித்த அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவோம் அல்லவா. அந்த நேரத்தில் படிக்காத நபர் தன்னுடைய கை சேதத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்துவோம். படித்த நபர் அந்த நேரத்தில் நல்லளப்பு நம்ம படித்தோன்னு சொல்லிட்டு இறைவன் மீது உண்டான அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தி காட்டுறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நபித்தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் சஹீஹுல் புகாரியில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். லா யதுகுலு அஹதுன் அல் ஜன்னத்தை, எந்த ஒரு மனுஷன் சொர்க்கத்தில் நுழைஞ்சிட முடியாது. இல்லா உரிய மகாதஹு மினன்னாரி லவ் அசா, அந்த ஒரு மனுஷன் தவறு செஞ்சிருந்தா சொர்க்கத்தில் நுழையிறது நன்மை செய்ததின் காரணமாக நம்ம சொர்க்கத்தில் நுழையிறோம். அந்த சொர்க்கவாசிட்ட நீ தவறு செஞ்சா உன்னுடைய இடம் இந்த இடத்துல தான் இருக்குன்னு சொல்லி நரகத்தில் இருந்து அவனுடைய ஒதுங்கும் இடத்தை அவனுக்கு காட்டப்படும். நல்ல வேளை நீ நல்ல அமல் செஞ்சிட்ட, அதனால் அல்லாஹ்வுடைய அருளால் நீ சொர்க்கத்துக்கு போகிறன்னு சொல்லி அந்த இடத்துல காட்டப்படும். லா யதுகுலு அஹதும் மினன்னார், யாருமே நரகத்தில் எந்த ஒரு மனுஷனும் நரகத்தில் நுழைய முடியாது. இல்லா உரிய மகாதகு மினல் ஜன்னா அல்ல ஹுசனா, நீ ஒரு லவ் ஹுசனா, நீ ஒரு நன்மையை நீ செஞ்சிருந்தா நீ என்ன செய்யலாம், இந்த சொர்க்கத்தில் இந்த இடத்துல தான் இருந்திருப்ப. ஆனால் நீ நன்மை செய்யலையே, அதனால் நரகத்துக்கு போகிறோன்னு சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு சொர்க்கத்தில் அவன் இருக்க வேண்டிய இடத்த காமிக்கப்படும். எதுக்காண்டதுனால் யக்கூனு அலைஹிம் ஹஸ்ரத்தன், அதை பார்த்து அவர்கள் கை சேதப்படணும். நம்மளும் நல்லமல் செய்யலையே, அப்படி படித்த நபர்களை பார்த்து படிக்காத நம்ம கை சேதப்படுறோமா இல்லையா. அதுபோல் சொர்க்கத்தில் நல்லறம் புரிஞ்சுட்டு போகக்கூடிய அந்த நபர்களை பார்த்து நரகத்துக்கு போகக்கூடிய அந்த மக்கள் நம்மளும் நன்மை செய்யலேன்னு சொல்லி கை சேதப்படணும் என்பதற்காக வேண்டி அது காட்டப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உலகத்தில் நாமும் நல்லறங்கள் செஞ்சு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம், கை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது.